சந்திக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை நவம்பர் 26 2013 ஆண்டு பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி இணைந்து வழங்கும் இன்றைய சக்தி பிரஸ் ரிலீஸ் சார்பான அதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு செய்தி அறையிலிருந்து நாம் ஜெஃப்ரி ஜெபதாஷன் அவர்களை மீண்டும் அழைத்திருக்கின்றோம். நமது கலையகத்துக்கு நேற்று முன்றும் தொடர்ந்தும் அவருடைய வருகை நமக்கு சிறப்பாக இருக்கிறது. நன்றி. வணக்கம் கஜ்மோகன். நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இடத்தில் இன்றைய தினம் நாங்கள் அதிகமாகவே தமிழ் பத்திரிகையில் பார்ப்பதற்கான நேரம். அந்த அடிப்படையில் இருந்து வெளியாகிய தமிழ் பத்திரிகையில் இருந்த செய்திகளை பார்க்கலாம். நாங்கள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அதே நேரம் நீண்ட நேரம் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளிலே மிக முக்கியமாக வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க வேண்டும். இங்கே பிரதான தலைப்புச் செய்தி இப்படி இருக்கிறது: வடக்கு மாகாண சபையின் அதிகாரம் முதலமைச்சருக்கா ஆளுநருக்கா? அரசாங்கம் தீர்மானம் அளிக்க வேண்டும், சபையில் தமிழ் கூட்டமைப்பு வலியுறுத்தல் என்கிற செய்தி இருக்கிறது. ஆம் கஜமோகன், இது அண்மை காலமாக அதிகம் பேசப்பட்ட ஒரு விடயம். குறிப்பாக முதலமைச்சர் கருத்து வெளியிட்டிருந்தார். அதாவது இராணுவ தளபதியாக ஆளுநர் இருக்கக்கூடாது, சிவில் சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஆளுநராக மாற்றமடைய வேண்டும் என்று அண்மையிலிருந்து பேசப்பட்ட ஒரு விடயம். இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அண்மையிலிருந்து தொடர்பாக கருத்து தெரிவிக்கிறது. நேற்றைய தினம் வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தினுடைய 3வது விவாதம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போது சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்தார். குறிப்பாக உலக அரங்கிலே எல்லோரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து மிகச்சிறந்த தேர்தல் என்கின்ற அறைகூவலை அரசாங்கத்துக்கு சிறு நேர்மையாக தேர்தலை நடத்தியமைக்கு நன்றி என்று கூறி சென்றிருக்கின்றார்கள். அதே நேரம் வடமாகாண முதலமைச்சரோடு இணைந்து அரசாங்கம் பணியாற்ற வேண்டும் என்று அறைகூவலையும் விடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பொதுநலவாய மாநாட்டிலே பல முரண்பாடான கருத்துக்கள் அரசின் மீது திணிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இருக்கிறது மார்ச் மாதம். காலக்கெடுகள் பற்றிய விடயங்கள் இலங்கை அரசிலும் வெளியுறவு கொள்கைகளும் பாதிப்பு செலுத்துகின்றன. இந்த தருணத்தில் ஆளுநருடைய இந்த செயற்பாடுகள், ஆளுநருக்கு தான் அதிகாரமே ஆளுநருக்கு வழங்கப்படும் என்கின்ற ஒரு விடயம் இருந்தால், ஆனால் நேற்றைய தினம் அதே போல நேற்று முன்தினம் முதலமைச்சர் கருத்து வெளியிட்டிருந்தார் வவுனியாவில் வைத்து. அதாவது அங்கிருக்கின்றதான ஆபீசர்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் குறிப்பாக ஆளுநருடைய சொற்படி கேட்டு அதன்படி நடப்பதாகவும் மாகாண சபைக்கும் முதலமைச்சருக்கும் எந்த விதத்திலும் செவிசாய்க்காதவாறு நடந்து கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பான கருத்தும் பதிவு செய்யப்பட்டிருந்தேன். இந்த சந்தர்ப்பம் ஞாபகப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் உண்மையில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. அதுதான் மக்களின் ஜனநாயக உரிமை மீண்டும் மறுக்கப்படுகிறதா? அதுதான் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் நாங்கள், எனவே எங்களுக்கு இதற்கான அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருந்தது. இது எவ்வளவு தூரம் பாதிப்பு செலுத்தக்கூடியது, அல்லது இதனால் அரசாங்கத்திற்கு எந்த தலையீடும் இருக்காதுன்னு நினைக்கிறீர்களா? அரசாங்கத்திற்கு தலையீடியை தொடர்ந்து வழங்குவதற்கு சர்வதேச சமூகமும் முனைப்பு செலுத்தும் இல்லையா? நிச்சயமாக சர்வதேச சமூகம் அதே போல பார்க்கும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதற்கான ஒரு விட்டுக் கொடுப்பை கொடுக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நடப்பது என்ன என்று. புதிய அதிகாரங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம், இருப்பவற்றை நடைமுறைப்படுத்தினால் போதும். தொகுதி வாரியான தேர்தல் முறைக்கு சாத்தியமில்லை என்கின்றார் தேர்தல்கள் ஆணையாளர். இதை நாங்கள் கொஞ்சம் மேலதிகமாக பார்க்கலாம். தேர்தல் ஆணையாளர் என்ற வகையில் எனக்கு புதிதாக அதிகாரங்கள் எதுவும் தேவையில்லை. மாறாக எனக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்க அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்கினால் அதுவே போதுமானது என்று தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கின்றார் என்றால், இதற்கு முன்னர் அவரது கடமை அவர் செய்வதிலே பல கடிபுடுகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார் அர்த்தப்படுகிறதா? பட்டிருக்கலாம். அதை விமர்சிக்கக்கூடிய இதுகள் நமக்கில்லை. இருந்தாலும் அவருடைய கருத்தை பார்க்கும் போது நீங்கள் கூறுகின்றவாறு இடம்பெற்றிருக்க ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? இலங்கையின் வெளிநாட்டு கொள்கை மாறாது. இதன் அடிப்படையில் சீனா இந்தியாவுடனான உறவு காலி கலந்துரையாடல் மாநாட்டில் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச என்கிற செய்தியாக இருக்கின்றது. இலங்கையின் அணிசேரா வெளிநாட்டு கொள்கையில் எந்தவித மாற்றங்களையும் ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை என தெரிவித்த பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச, இந்தியா மற்றும் சீனாவுடனான வெளியுறவு கொள்கைகளும் அதன் அடிப்படையிலேயே அமைந்துள்ளதாக தெரிவித்த செய்தி ஒன்று இங்கே இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய இன்னும் ஒரு செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. நேற்றைய தினம் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதாவது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு தொடர்பாக இந்தியா
அரசாங்கம், இந்திய தலைவர் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த மாநாட்டில் தலைப்புச் செய்தி இடப்பட்டு குறிப்பிடப்பட்டிருந்தது இந்திய செயலாளரும் கலந்து கொள்ள இருக்கின்றார் என்று சொல்லி. அடுத்த செய்தி, மாவீரர் தினம் என்ற போர்வையில் புலிகளை நிறைவு கூறக்கூடாது, மீறினால் சட்ட நடவடிக்கை என்கிறார் போலீஸ் பேச்சாளர். நேற்றைய தினம் அதிகமாகவே இது பற்றி பேசப்பட்டிருந்தது. அதற்கு போலீஸ் பேச்சாளருடைய ஒரு தரவு இங்கே சான்றாக வைக்கப்பட்டிருக்கின்றது வீரகேசரி பத்திரிகை. அடுத்த செய்தி, ஜெயபாலனை நாடு கடத்துவதற்கு குடிவரவு திணைக்களம் தீர்மானம். விசா விதிமுறைகளை மீறினால் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு குடிவரவு குடியேறுவு திணைக்களத்தின் அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்ட கவிஞரும் நடிகரும் எழுத்தாளருமான ஜெயபாலனை நாடு கடத்துவதற்கு குடிவரவு திணைக்களம் தீர்மானம் மேற்கொண்டிருப்பதான செய்தி ஒன்று பிரசுரமாயிருக்கிறது. நேற்றைய தினம் தனது அன்னையினுடைய சமாதிக்கு மாத்திரமே அவர் வணங்குவதற்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு சென்றிருக்கின்றார். வேறு எந்த விதமான இன குரோத செயற்பாடுகளிலேயோ அல்லது பேச்சுக்களில் ஈடுபடவில்லை. அவரது மனைவி சொன்ன கருத்து ஒன்றும் பத்திரிகையில பிரசுரமாக இருந்தது. மனைவி சொன்ன கருத்து, ஆனால் இலங்கை நடைமுறையின் அடிப்படையில் சுற்றுலா விசாவை, அதாவது குடிவரவு குடியகல்வு சட்டத்தினுடைய விதிமுறைகளை தாண்டி செயற்பட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அது இப்படியான விடயங்கள் வந்திருக்கின்றன. இது நியூசிலாந்து ஆஸ்திரேலிய பிரதிநிதிகள் கடந்த வார மாதத்தில் வந்த சந்தர்ப்பத்தில் கட்சி பிரதிநிதிகள் செயற்படுதான் இதே. அதாவது இப்போது அந்த குடிவரவின் ஒரு நாட்டிற்கு இருக்கக்கூடிய குடிவரவு கொள்கை என்பது அந்த நாட்டிற்குரியது. அதில் தனிப்பட்ட செயற்பாடு இல்லை. இதிலே இனச்சாயம் பூசுவதும் அல்லது இலங்கைக்கு வெளியே இருக்கக்கூடிய நாடுகளிலே இலங்கை என்ற நாட்டை விட்டு வெளியில் சென்று வேறு நாடுகளினுடைய குடியுரிமை பெற்றவர்களும் கருத்து தெரிவிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. என்ன, இது இலங்கை நாட்டினுடைய ஒரு சட்டம் என்பதுதான் குடிவரவு அதிகாரிகளினுடைய கருத்தாக இருக்கின்றது. எப்படி முறியடிக்கப்படுகிறது பார்ப்போம். வாயு கசிவினால் பாதிக்கப்பட்ட அவிசாவெல்லை பென்ட்ரி தோட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும், மனித உரிமை ஆணைக்குழு தீர்ப்பு என்கின்ற செய்தியாக இருக்கிறது. நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நிகழ்ந்த குளோரின் வாயு கசிவினால் பாதிக்கப்பட்ட அவிசாவெல்லை பென்ட்ரி தோட்ட மக்களுக்கு சம்பந்தப்பட்ட சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து தூரத்தள்ளி இடத்தில் வசிப்பதற்கு அதே தோட்டத்தில் மாற்றுக்காணி வழங்கப்பட வேண்டும் என்றும் வீடு அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் மனித உரிமை ஆணைக்குழு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தோட்ட கம்பெனிகளுக்கும் ஒரே தலையீடுதான். அவர்களுக்கு வருமானம் இருக்கிறதோ இல்லையோ இவ்வகையான முரண்பாடான விடயங்களை அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த வாயு கசிவுக்கும் தோட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது அல்லது அது அரசாங்கத்தின் வாயு சுத்திகரிப்பு நிலையமா என்கின்ற கேள்வியும் இதற்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு தான் கண்மையில் இது தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டது ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசனினால். பின்னர் நேற்றைய தினம் அது தொடர்பாக ஆராயப்பட்டு அதற்கான ஒரு சிறந்த தீர்வு பெற்றுக் கொடுத்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆமா, தீர்வு என்பது வீடு கட்டினதுக்கு பிறகுதான் தெரியும். காணியை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பேசிட்டு அவங்க வழங்கிட்டாங்கன்றதுல எந்த ஒரு அர்த்தம் இல்லை. ஏனென்றால் பல அரசியல் ஒரு விதத்தில் நாங்கள் பாராட்ட வேண்டும் முன் வந்து இதை செய்வதற்கு. ஆனால் செய்வதோடு நிறுத்தப்படுகிறது இலங்கையினுடைய அரசியல் என்ன சொல்றது சொற்றொடர் வரலாறு என்றுமே கஜமோகன் ஞாபகப்படுத்த வேண்டும். நியூஸ் ஃபர்ஸ்ட் அவதானத்துடன். எனவே அவதானிச்சு கொண்டிருக்கோம், செய்யணும். அது மாத்திரம் இல்ல, இந்த இன்னும் ஒரு மிக முக்கிய விடயம் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த மலையகம் என்பது சாதாரணமாக ஹட்டன் நுவரெலியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு போர்வைதான் இலங்கையில் இருக்கின்றது. அந்த ஹட்டன் நுவரெலியா அம்பகமு பிரதேச சபை, இந்த இரண்டு பிரதேச சபையிலும் இருக்கக்கூடிய மலையக மக்களைத்தான் அதிகமாக மலையக மக்கள் என்ற ஒரு பேச்சு ஒன்று இருக்கின்றது. அல்லது கண்டி மாத்தலை ஊவா சப்ரகம் இப்படியான இங்கே எப்போதும் புறக்கணிக்கப்படுவது இந்த கேகாலை மாவட்டம், குடியா யாட்டியன் தோட்ட மற்றும் இந்த அவிசாவெல்ல ரத்னபுரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர் கஹாவத்தை இப்படியான பல ரக்வான் இப்படியான பல இடங்கள் இருக்குது. நீங்கள் சொல்வதாக இருந்தால் மாத்தறை மாவட்டத்தினுடைய மலையக பகுதிகளிலும் தமிழ் பேசக்கூடிய மலையக மக்கள் இருக்கின்றனர். அவர்களும் மலையக மக்கள் தான். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாகவே புறக்கணிக்கப்படுகிறார். மலையக மக்கள் என்ற அந்த வட்டத்திற்குள்ளும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இதில் ஒரு காரணம் இருக்கிறது. அவர்களுக்கான எந்த அரசியல் பிரதிநிதிகளும் பாராளுமன்றத்திலேயோ அல்லது தேசத்தின் ஒரு குரலாக ஒலிப்பதாக இல்லை. இப்போது நுவரெலியா அம்பேவேல பகுதியில் பல அமைச்சர்கள் இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் அப்படி இல்லை. தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகிறார்கள். எங்கள் குரல் ஒரு தெளிவு அவ்வளவுதான். எனவே அவர்களுக்கான ஒரு பிரதிநிதியும் வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கிறது. அடுத்த செய்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவுக்குழுவில் இணைய வேண்டும், பிணக்குகள் தொடர்பில் அரசு கவனம் செலுத்துவது அவசியம் என்கிறார் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம்.
அமைச்சருடைய கருத்து வெவ்வேறுபட்டதாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் தேர்தல் காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக இருக்கும், தேர்தல் நிறைவடைந்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவுக்குழியில் இணைய வேண்டும் என்று இருக்கும். அதே தருணத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் குறிப்பாக முஸ்லிம் காங்கிரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர சபைகளிலும் பிணக்குகளும் இருக்கும். தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காணும் விடயத்தில் ஏற்பட்டுள்ள பிணக்குகள் தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. மகளை துஷ்பிரயோகம் செய்த தந்தைக்கு 100 வருடங்கள் சிறை தண்டனை, கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு. தண்டனை போதுமா? தனிப்பட்ட முறையில் கஜமோகன் என்ற தனிப்பட்ட மனிதனிடம் நீங்கள் கேட்டீர்களாக இருந்தால், நான் உண்மையிலேயே மனிதனுக்கு வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்று போராடும் ஒருவர். எனக்கு மனிதாபிமானம் அதிகம் பிடிக்கும், மனித விழுமியங்கள் அதிகம் பிடிக்கும். ஆனால் இவ்வகையான குற்றச்சாட்டுகளுக்கு மரண தண்டனை மாத்திரமே நியமிக்கப்பட வேண்டும் என்பதும் எனது கருத்து. அதன் காரணத்தினால் தான் அதிகளவான குற்றச்செயல்கள் அதிகரித்தது எனது கருத்து. நிச்சயமாக என்னுடைய கருத்தும் அதாக தான் இருக்கிறது கஜமோகன். நிச்சயமாக மரண தண்டனை இல்லாத காரணத்தினால் இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு மகளை பாதுகாக்க வேண்டிய தந்தையே இவ்வாறான ஒரு செயலில் ஈடுபடுவார் என்றால், இதில் ஒரு விடயம், அண்மை காலமான ஒரு ஆய்வு ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக பெண்கள் அந்த வழி தவறி செல்லும் அளவு அதிகமாயிருக்கிறது. அதாவது நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றீர்களாக இருந்தால் எக்கச்சக்கமான இந்த விவாகரத்து வழக்குகளிலே தவறான முறையிலே வாழ்க்கை நடத்துகின்றது. கள்ளத் தொடர்புகள் அதிகம் இருக்கக்கூடிய பெண்களினுடைய அளவு அண்மை காலமாக அதிகரித்துக் கொண்டு போகின்றது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்திருப்பீர்கள். ஆண்களுக்கே குறை கூறுவதாக இல்லை, பெண்களும் இருக்கிறார்கள். இதன் போது ஆய்வு செய்த மனோவியல் வல்லுநர்கள் கண்ட ஒரு உண்மை, சிறுவயதிலே தந்தை அந்த குழந்தையை தொட்டு தூக்கும் அல்லது அரவணைக்கின்ற அந்த பாசத்தினுடைய அந்த வெப்பம் அந்த பெண் குழந்தைகளுக்கு செல்வதில்லை. அதனால் பெண் குழந்தைகளினுடைய ஹோமோன் ஜீன்கள் அல்லது அவர்களுடைய மரபணுக்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மீறி அந்த அந்த ஹோமோனுடைய செயற்பாட்டுகளே மனது செல்ல வழிவகுக்கிறது. எனவே எப்போதும் தந்தையர்கள் தமது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று உலக ஆய்வு மையங்கள் சொன்ன கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம். ஆனால் தந்தையே இப்படி ஒரு விடயம் செய்யும் போது எப்படி ஒரு குழந்தையை, இப்போ எனக்கு ஒரு மகள் இருக்கிறார், வீதி ஒருத்தர் என் மகளை அரவணைப்பதற்கு உங்களுக்கும் இருப்பார்கள் நினைக்கின்றேன். அரவணைப்பதற்கு நீங்க முயற்சிக்கும் போது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற மனோநிலை தந்தைக்கு வர்ற அளவுக்கு இருக்கிறது இவ்வகையான செயற்பாடு. இனியும் சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டிய ஒரு நிலை எதிர்காலத்தில். இந்த தண்டனைகள் இவ்வகையில் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். சிறுவர் பெண்களுக்கான பிரிவுகள் அல்லது அந்த சமூக அமைப்புகள் இது பற்றி அதிகமாக கரிசனை காட்ட வேண்டும். வடக்கில் இருந்து இடம்பெயர்ந்து புத்தளத்தில் வாழும் முஸ்லிம்களுக்கு மீண்டும் குறை நிரப்பு வாக்காளர் டாப்பு என்கின்ற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது. நீங்களே சமைத்ததை நீங்களே சாப்பிடுங்க, மஹிந்த சிந்தனை. டிஎன்ஏ அப்படி இல்லை என்று சொல்லப்படுகின்றது. இதனால் தான் இந்த ஆளுநர் முதலமைச்சருக்குரிய பிரச்சனையும் வருகிறதா என்பதை நாளை மறுதினங்கள் பத்திரிகை. நேற்றைய தினம் இது தொடர்பான செய்தி வெளிவந்திருந்தது. கனி அவர்களுடைய கேலி சித்திரம் இது. வீரகேசரி ஆசிரியர் தலையங்கம், அமைச்சர் ராஜிதவின் ஆலோசனை அரசாங்கம் பின்பற்ற வேண்டும். அமைச்சர் ஒருத்தர் கூறினால் உடனே அதை நாங்கள் வளர்த்து விடுவோம். அவர் ஏன் கூறினார் என்பதற்கான காரணம், அவர் நீரியல் வள அமைச்சர் என்று அவருக்கு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. தமிழகம் மீனவர்களுக்கு தமிழகம் அவர் என்ன செய்வது என்று கூறியிருப்பார். இப்போது அவரை மாட்டி விட்டார்கள். என்ன செய்ய போறாருன்னு பார்க்கலாம். மீண்டும் ஞாபகப்படுத்தும் ஆசிரியர் தலையங்கத்தை, அமைச்சர் ராஜிதவின் ஆலோசனை அரசாங்கம் பின்பற்ற வேண்டும். இது நேற்று வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருந்தது. அடுத்த செய்திகளை பார்ப்போம். சுடரொளி சொல்லும் செய்தி இவை. வடமாகாண சபையின் அதிகாரம் ஆளுநருக்கா முதல்வருக்கா தீர்மானிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கிறது தமிழ் கூட்டமைப்பு சுடரொளி செய்தி. மக்களுக்கு மஹிந்த துரோகம் இழைப்பு, பட்ஜெட் குறித்து கயந்த் எம்பி சாடல் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. நேற்று நீங்கள் கூறியிருந்தீர்கள் வரி ஏய்ப்பு பழகப்பட வேண்டும் என்று. நான் கூறியிருந்தேன் இல்லை. சாமானியர்கள், அதாவது குறிப்பாக இடைநிலை மக்கள், மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இது பாதிப்பு. கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் தமது தன்னிறைவை தமது சூழலிலே பெற்றுக் கொள்வார்கள். அதன் பின்னர் ஏற்படுகின்ற குறை நிரப்புகளுக்கு தான் அவர்கள் பணம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கும். வருமானம் பெறுவோருக்கு பட்ஜெட்ல வரி கூட்டினாலும் அதுக்கு வரியை மேலதிகமா போட்டு விற்கிறதான வேலை, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த மிடில் கிளாஸ் சொல்ல போனா எங்களை போன்றவர்களுக்கு தான் இந்த பாதிப்பு இருக்கு. நேற்றைய தினம் பால்மா வாங்க சென்றிருந்தேன். 927 ரூபா 700 அதிகரித்து விட்டது. இப்போது சொல்லுங்க, பாதிப்பு யாருங்க? சரியா, மக்களை தீர்மானிக்கலாம். விடைகளுடன் வினாத்தால் மேல் மாகாணத்தில் சர்ச்சை. இது நேற்றைய தினம் சக்தி நியூஸ் பாரதூரமாக காண்பித்திருந்தது. நிச்சயமாக இது தொடர்பாக நாங்கள் விட்டு வைப்பதா இல்லை. ஏனென்றால் கல்வி என்பது, ஆனால் அதே குழந்தை தவறா எழுதி விட்டால் எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்வதற்கு வருவதற்கு எத்தனை பேர் இருப்பார்கள்.